அந்த கண்ட்ரியில் ரிசெஷன், இந்த கண்ட்ரியில் ரிசெஷன், அதனால் எக்கானமி டவுன் ஆகிடுதுன்னா அந்த எக்கானமி எல்லாமே ஓவராலாக வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்கானமி இப்போது உயரும். உலக பொருளாதாரம் உயர்வடைய போகிறது என்பது இந்த குரு பெயர்ச்சியின் முக்கிய பலன். இதனால் எல்லோருக்குமே நன்மை. உலக அளவிலே வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்று பொருளாதார நிலை உயரும் பொழுது அனைவருக்குமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூன் மறுபடியும் ஏற்பட போகிறது. தங்கத்தின் விலை உயரப்போகிறது. இப்படி பல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த வருடம் நிகழ்ந்துள்ள குரு பெயர்ச்சி அமைந்துள்ளது. ஒவ்வொரு முறை குரு சிம்மத்திற்கு வரும்பொழுதும் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 56 ஆரம்பித்து 56, 67, 68, 80, 81 இப்படி வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் எப்பெல்லாம் சிம்மத்தை குரு கடந்தது அந்த நேரத்திலே வர்த்தகம் எப்படி இருந்தது, உலக வர்த்தகம் எப்படி இருந்தது, நமது தேசிய அளவிலே வர்த்தகம் எப்படி இருந்தது, தங்கத்தின் விலை எப்படி இருந்தது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் உடைய விலைவாசிகள் எல்லாம் அப்பொழுது எப்படி இருந்தன என்பதையெல்லாம் பொருளாதார வல்லுநர்களை உடன் வைத்து கொண்டு நாம் அந்த கடந்த காலத்தை எல்லாம் பின்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா நல்ல கிளியராக தெரியும். சிம்மத்தை குரு கடக்கும் நேரத்திலே நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது உலகத்துக்கான பலன், இந்தியாவிற்கான பலன் என்று சொல்லலாம். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சார் இதனால் நன்மை என்றால், தனுசு ராசிக்காரர்கள் இந்த பொருளாதாரத்திலே எப்பொழுதுமே வல்லுநர்களாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் சட்ட வல்லுநர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள். மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள். இவர்கள்தான் பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நேரம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது. உலக அளவிலே வர்த்தகம் நன்றாக இருக்கும். இந்திய அளவிலே வர்த்தகம் பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியிலே உள்ள சாதாரண மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மக்களிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய செல்வந்தர் வரையிலே அனைவருக்குமே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இந்த குரு பெயர்ச்சியால் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது வியாழ நோக்கு வந்துவிட்டது. குரு பார்வை கிடைத்து விட்டது ராசிக்கு. ஆகவே திருமணம் விரைவிலே நடைபெறும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் ஆண் வாரிசு உருவாகும். சற்று வயதானவர்களாக இருந்தால் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ இப்பொழுது ஆக முடியும். பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கும். ஆக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம். 9ஆம் இடத்திற்கு புத்திரகாரகனாகிய குரு ஓராண்டு காலம் கடக்கின்ற நேரத்திலே வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே அனைத்து விதத்திலும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுதல், ஆரோக்கியம் சீர்பெறுதல், பொருளாதார நிலையிலே மகத்தான முன்னேற்றம் ஏற்படுதல், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுதல், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தல் போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. பதவிஸ்தானத்தை. பதவியும் பூர்வ புண்ணியானாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா என்று சொன்னது போல இந்த பதவிஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். 9ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறது. ஆகவே வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமணம் இப்பொழுது நடக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கூட இப்பொழுது திருமணம் ஆயிடும். ஏன்னா மூலம்னா நம்ம ஊரில் எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த நேரத்திலே ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் தனுசு ராசிக்கு நடைபெறப் போகின்றன. தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் அடையப் போகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானின் மிக முக்கியமான தலங்கள் பஞ்சபூத தலங்கள். நீர் திருவானைக்கா, நிலம் திருவாரூர், காற்று ஸ்ரீகாளஹஸ்தி, நெருப்பு திருவண்ணாமலை, ஆகாயம் சிதம்பரம். இந்த 5 தலங்களும் பஞ்சபூத சிவஸ்தலங்கள் என்று பெயர். பஞ்சபூத தலங்கள். திருவானைக்கா திருமண தடை நீக்கும் தலம்.
சுவாமி அம்பாள் அங்கே திருமண கோலத்திலே காட்சி அளிக்கின்ற அற்புதமான ஒரு தலம் திருவானைக்கா. பஞ்சபூத தலங்களிலே நீர்த்தலம்.